பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் ஏறக்குறைய 6 ஆண்டுகள் தேவனுடைய மகத்தான கிருபையினாலே எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவர் நடத்தி வருகிறார். எல்லா மகிமையும் கனமும் அவருக்குரியது. எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது, எல்லாமே அவர் தந்தது. இந்த வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்துகிறதை அறிந்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை கொடுத்த ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு கூட ஆவியான ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்க கூட பேச போறார். 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். உடைய ஆலோசனைகள் எவ்வளவு 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 அருமையானவைகள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு இக்கட்டான நேரத்திலே ஒரு ஆலோசனைக்காக மனிதர்களை தேடி ஓடுகிறோம், வழக்கறிஞர்களை தேடி ஓடுகிறோம், கவுன்சிலிங் கொடுக்கிற மனிதர்களை தேடி ஓடுகிறோம். எங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும். இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, செய்யலாமா வேணாமா செய்யக்கூடாதா, இப்படி 1000 கேள்விகள் உள்ளத்துல இருக்கும். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போல உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆலோசனையை கொடுக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவர் தேவனாய் இருக்கிறபடியினால் அவருடைய ஆலோசனைகள் அருமையா இருக்கும். அது எவ்வளவுன்னு கணக்கு பார்க்க என்னால முடியல, அவ்வளவு ஆலோசனைகள். அதனாலதான் அவருக்கு என்ன பார்த்தோம், ஆலோசனை கர்த்தர். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுக்க முடியாம ரொம்ப தடுமாறுறீங்களா? பையனை இந்த காலேஜில் சேர்க்கலாமா, இந்த மேற்படிப்புக்கு படிக்க வைக்கலாமா, மகளுக்கு இந்த இடத்துல ஒரு திருமணத்தை நடத்தலாமா, இந்த சம்பந்தத்தோடு நம்ம கலக்கலாமா, இல்லை இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டலாமா, இந்த இடத்துக்கு வேலைக்கு போகலாமா, இப்படி அநேக காரியங்களை குறித்து குழம்பி போய் உட்காந்துருக்கீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறார். ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு அரைக்கதவை சாத்தி கொண்டு தேவ சமூகத்துல மங்கள் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஒரு ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானது. சங்கீதக்காரன் தாவீதை நீர் எவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்து ஒரு பெரிய பயணத்துல நடத்தி கொண்டு போனீர், எங்களையும் நடத்தி கொண்டு போ. நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவை குறித்த ஆலோசனை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்தும் என்று அன்பு சகோதரனே நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து வழிகாட்டுதலை கொடுத்து உங்களை நடத்த போகிறார். நீங்க முடிவெடுக்காதீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்டு முடிவெடுக்காதீங்க. வேத வசனத்தின்படி ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற முடிவுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். உங்கள் காரியத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய ஊழியத்தில் அநேக நேரங்கள் எல்லாம் இருளா மாறிடும். அடுத்தது என்ன செய்யறன்னு தெரியாத ஒரு கலக்கம் உள்ளத்துல வரும்பொழுதுதான் தெய்வ சமூகத்துல ஓடிக்கொண்ட மௌனமாய் அமர்ந்து கண்ணீரோடு அழுது கொண்டே இருப்பேன். ஆவியான ஒரு வார்த்தையின் மூலமா என்னை பேசி பலப்படுத்துவார். 1000 மனிதர்கள் கொடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையும் சமாதானத்தையும் உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது. அது அவருக்குரியது. பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அன்பும் இரக்கம் இல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசும். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவை. ஆலோசனையின்படி எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.